சென்னை அடுத்த ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்துக்குட்பட்ட பட்டாபிராம் போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு சுற்றுப்பகுதியில் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கும் பள்ளி மற்றும் ஆட்டோ வாகன ஓட்டுநர்களுக்கும் விபத்துகள் நடப்பதை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வு முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஆவடி போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் கனரக வாகன ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு உதவி ஆணையாளர் கனகராஜ் பல்வேறு அறிவுரைகளும் விபத்தில்லா பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். இந்த விழிப்புணர்வு முகாமில் பட்டாபிராம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாபு, உதவி ஆய்வாளர் ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தண்ணி அடிச்சிட்டு தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க. நீங்க டியூட்டி இறங்கிட்டீங்க, ரெஸ்ட்ல இருக்கிறீங்கன்னா என்னோட அட்வைஸ் தயவு செஞ்சு யாரும் தண்ணி அடிக்காதீங்க. அதை அடித்ததுனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. தண்ணி அடித்ததுனால உங்களுக்கு பெரிய தெம்பு வந்துடுமா, இல்லை உங்களுக்கு அதனால் ஏதாவது லாபமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. தண்ணி அடிக்கிறதுனால எல்லா வகையிலும் நம்ம உடம்புக்கு கேடு தான். நம்ம காசுக்கும் கேடு, நம்ம உடம்புக்கும் கேடு, குடும்பத்துக்கும் கேடு. அதனால் ஒரு தொழில் செய்கிற, அது முக்கியமாக ஒரு பெரிய லாரி ஓட்டுற நீங்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வாகனம் ஓட்டாதீங்க. நீங்கள் அவருக்கு எஸ்ஐ சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ரெஸ்ட்டு தானே அப்படின்னு நினச்சி தண்ணி அடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட்டில் இருப்பீங்க. திடீர்னு லோடு வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் ஓனரு இல்லை உங்கள் மேனேஜர் சொல்கிறாருன்னா, சரி நம்ம தண்ணி அடித்து 4-5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறமும் அந்த போதையில் தான் இருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கொக்குமேடு பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயில் துர்நாற்றம் வீசியுள்ளது. பின்னர் பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபோது பெண் சடலம் ஒன்று இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் கால்வாயில் கிடந்த சடலத்தை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கடந்த 3 நாட்களுக்கு முன் காணாமல் போனதாக புகார் அளித்திருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட காணாமல் போன மூதாட்டி கோகிலா என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பொன்னேரி போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை மாவட்டத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் அளவிற்கு அதிக அளவில் இங்கு நெல் விவசாயம் செய்யப்படுகிறது. தற்போது விதைப்பு காலம் தொடங்கிவிட்ட நிலையில் விவசாயிகள் நெல் விதைப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தற்போது 25 கிலோ மூட்டை டீலக்ஸ் ரக நெல் 1300 முதல் 1400 வரை விற்கப்படுவதாகவும், கடந்த ஆண்டு 1180க்கு விற்கப்பட்ட நெல் இந்த முறை 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் கூடுதலாக விற்கப்படும் கவலை தெரிவித்தனர். வேளாண்மை துறை சார்பில் விதை நெல் அதிக விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை என்றும், ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் 2,28,00,000 மதிப்பீட்டில் 6 புதிய புறநகர் பேருந்துகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்னும் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் குமார், அமைப்பு செயலாளர் வேணி, அரசு உதவி பெறும் பள்ளி செயலாளர் மீரா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மாநில மகளிர் பிரிவு செயலாளர் தோழர் சுபாஷினி, எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தமிழக அரசு அவர் தேர்தல் அவர் கோரிக்கை கொடுத்தாங்க. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பழைய ஓய்வூதிய முறையை அமுல்படுத்துவோம் என்று. ஸோ அதுக்காக நாங்கள் இதை போராடுறோம். இந்த போராட்டமானது எங்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியருக்கும் அரசு பள்ளியில் வரக்கூடிய அடுத்த சந்ததியருக்கும் பயன்படும் என்ற விதமாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். இது எங்களுடைய மனக்குமரல். இந்த மனக்குமரல் அவருக்கு கேட்டு எங்களுக்கு வழிவகை வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் தொடங்கப்படுகிறது. இது அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு செல்லும்.
நீலகிரி மாவட்டத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களில் பெய்த மழையால் மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு, பைகாரா, குந்தா உட்பட மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் 6 மாதங்களுக்கு பிறகு தற்போது தேவைக்கேற்ப நாள்தோறும் 816 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற சமவெளி பகுதிகளில் உள்ள பாசனத்திற்கு நீலகிரியிலிருந்து செல்லக்கூடிய நீர் மூலம் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளதால் சமவெளி பகுதியில் எதிர்வரும் கோடை சீசன் வரை விவசாயம் மேற்கொள்ள தங்கு தடையின்றி தண்ணீர் நீலகிரியிலிருந்து செல்கிறது. இந்நிலையில் அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளும் அணைகளின் இயற்கை காட்சிகளை கண்டு செல்கின்றனர். போன வருஷம்லாம் ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த வருஷம் மழை நல்லா இருக்கிறதுனால பரவாயில்ல. விவசாயத்துக்கெல்லாம் பரவாயில்லைங்க. ரொம்ப மழை இல்லாமல் போன டைம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. இந்த டைம் மழை இருக்கிறதுனால டேம் எல்லாம் ரொம்பினதுனால பரவாயில்ல. நான் குடிக்கிறதுக்கும் கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ டேம் ரொம்பினதுனால குடிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கு. சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதிக்குட்பட்ட 1வது தெருவில் வசித்து வருபவர் பூங்காவனம். இவர் வசித்து வரும் வீட்டை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக கூறி 6வது வார்டு மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி எந்திரங்களோடு வீட்டை அகற்ற வந்துள்ளனர். அப்போது பூங்காவனத்தின் உறவினர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போதே அதிகாரிகள் வீட்டை அகற்ற முற்பட்டுள்ளனர். அப்போது பெண் ஒருவர் ஜேசிபி எந்திரத்தின் முன்பு பாய்ந்து படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தியதும் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேல் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் 1 வார கால அவகாசம் அளிக்குமாறு கேட்டதன் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் தற்காலிகமாக சென்றனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டையும், தூய்மை காவலர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வழங்க வேண்டும், ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை தினங்களில் விடுமுறை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக நடனங்கள் ஆடி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மேளதாளங்களுடன் கேரள பாரம்பரிய உடைகள் அணிந்து கல்லூரியின் வாசலில் பூக்களால் கோலமிட்டு கேரளா பாரம்பரிய நடனங்கள் ஆடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஜூஜவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்வர்ணா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் தமிழ்நாடு அரசால் நல்லாசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் ஆசிரியை ஸ்வர்ணாவுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரிலான நல்லாசிரியர் விருது அமைச்சர்கள் கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஒசூர் திரும்பிய ஆசிரியை ஸ்வர்ணாவிற்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பும் பாராட்டுகளும் அளிக்கப்பட்டது. முன்னதாக பள்ளிக்கு வந்த ஆசிரியைக்கு தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், பெற்றோர் என பலர் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக கரவொலி எழுப்பி வரவேற்பு அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி காவல் உட்கோட்டத்தில் உள்ள காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 227 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி பொள்ளாச்சி பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக போலீசாரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. பொள்ளாச்சி காந்தி சிலை பகுதியில் தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலம் கடைவீதி, கோட்டூர் ரோடு, வெங்கட்ரமணன் வீதி வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி, டிஎஸ்பி ஜெயச்சந்திரன், உதயகுமார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் என 285 பேர் பங்கேற்றனர். சென்னை காசிமேடு பகுதிக்குட்பட்ட அத்திப்பட்டு பகுதியில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு நள்ளிரவில் குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்தது. இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என கூறி காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் சுபாஷ், சதீஷ், சத்யா, சுதா ஆகிய 4 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் விசாரணை என அழைத்து சென்று கஞ்சா வைத்திருந்ததாக பொய் வழக்கு பதிய இருப்பதாக கூறி சத்யா என்பவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்த காவலர்கள் உடலில் தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர். இந்த சம்பவம் காசிமேடு காவல் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புதூரில் வசித்து வரும் செல்வம் என்பவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கீர்த்தனா உத்தமபாளையம் புதூரிலிருந்து சுப நிகழ்ச்சிக்கு உத்தமபாளையம் பகுதிக்கு நடந்து செல்லும்போது பூந்தோட்ட தெரு பகுதியில் வைத்து பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் கைப்பையை பறித்து மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைப்பை மற்றும் செல்போன், ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றை திருடி சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் ராசா மிராசுதார் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரிமா சங்கங்கள் இணைந்து மாபெரும் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 40 அரிமா சங்கங்கள், 10 கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். ரயிலடியில் துவங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரசின ராசா மிராசுதார் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து களிமண்ணாலான 50க்கும் மேற்பட்ட மாடல்களில் பல வண்ணங்களிலான விநாயகர் சிலைகள் தூத்துக்குடி சிவன் கோவில் பகுதிகளில் உள்ள கடைகளில் விற்பனைக்காக குவிந்துள்ளன. இந்த விநாயகர் சிலைகள் ₹5 முதல் ₹5000 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. இதனை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சென்னை தமிழ்நாடு அரசு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் தேசிய அளவிலான நடனப் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஆராதனா மற்றும் பிரேம்காந்தி ஆகியோர் சீனாவில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரேக் டான்ஸ் விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் இவர்கள் சீனாவுக்கு சென்று வருவதற்கான நிதி உதவி வழங்கி உதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கம் நிருபர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய தமிழ்நாடு ஆல் டான்ஸ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சித்தேஸ்வரன், இவர்கள் இருவரும் சீனாவில் இம்மாதம் நடைபெறவுள்ள போட்டியில் ஆராதனா மற்றும் பிரேம்காந்தி வெற்றி பெற்றால் ரேங்கிங் அடிப்படையில் 2026இல் நடைபெறக்கூடிய யூத் ஒலிம்பிக் கேமில் விளையாட தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் இவர்களுக்காக தமிழ்நாடு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும், கல்ச்சரல்ஸ் ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ வந்து டான்ஸ் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு பிரேக்கிங்கிற கேட்டகரியில் டான்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டான்ஸ் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, யூத் ஒலிம்பிக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 months பிஃபோர் வந்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நேஷனல் லெவலில் வந்துட்டு ஒரு டான்ஸ் ஈவெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம், தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக. ஸோ அதில் வந்து நிறையா குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் நிறையா பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து 2 பிளேயர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 10 பொசிஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால் என்னென்னா இப்போ 2026 யூத் ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபிகேஷனுக்காக இந்த மந்த் வந்துட்டு சைனாவில் யூத் பிரேக்கிங் சாம்பியன்ஷிப் நடக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 2 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் வந்துட்டு போயிட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக சப்போர்ட் கேட்டிருக்கோம். அதையும் வந்துட்டு எம்எஸ் மெம்பர் செக்ரட்டரி சார் வந்துட்டு பார்த்துட்டு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம மெயினாக இங்கே எதுக்காக நம்ம இதை சொல்லியிருக்கோம்னா, டான்ஸ் வந்துட்டு எல்லோரும் வந்து ஒரு கல்ச்சுரலாக பார்க்காம அது ஒரு ஸ்போர்ட்டாக பார்த்து ஸோ டான்ஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தரணும்னு சொல்லிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து வத்தலகுண்டு செல்லக்கூடிய பிரதான சாலையில் பெருமாள் மலைப்பகுதி அருகே அடுக்கம் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை குழி ஒன்று உள்ளது. இங்கு அடுக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது. அவ்வாறு கொட்டப்படும் குப்பைகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் இதன் அருகே உள்ள வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உண்ணும் நிலை ஏற்பட்டு வருகிறது. அவ்வாறு பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு காட்டெருமை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உயிரிழந்திருக்கின்றன. தொடர்ந்து பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டு பல வனவிலங்குகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் குப்பை குழியை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தைச் சேர்ந்தவர் பனை தொழிலாளி பால் பாண்டி. இவர் பனையேறும் தொழில் செய்து வந்தபோது பனையிலிருந்து தவறி விழுந்தார். அதன் பின்னர் இவரால் பனை ஏற முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் ஆலய கோபுரம், கிறிஸ்துவ ஆலயம், தாஜ்மஹால், பீரங்கி, தம்பதியினர் மாட்டு வண்டியில் செல்வது போன்று என 50க்கும் மேற்பட்ட உருவங்களை பனை ஓலைகளால் செய்து அசத்தியுள்ளார். மேலும் முன்னாள் முதல்வர் காமராஜர், பள்ளி மாணவ மாணவி உருவங்களை பனை ஓலையில் தத்ரூப
கௌரவமாக செய்தார். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பனை ஓலையை பயன்படுத்தி விநாயகர் முழு உருவத்தை உருவாக்கி அசத்தியுள்ளார். இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை காண்பவர்களை கவரும் வண்ணம் உள்ளது. விநாயகர் உருவத்தில் உள்ள கிரீடம், நகைகள், கோடாரி, சூலாயுதம், உடைகள் என அனைத்தும் பனை ஓலையில் பால்பாண்டி செய்துள்ளார். இதை பார்க்கும் பலரும் பாராட்டி வருகின்றனர். நான் சிறு வயசுல 12 வயசுலேயே பணையாறினேன். ஒரு விபத்துனால பணையாற முடியாமல் இருந்த உடனே ஒரு விளப்பு இல்லாமல் முனைஞ்ச உடனே அப்படியே மனம் எப்படி போச்சோ அப்படியே தாத்தா பாட்டி முதல்ல முனைஞ்ச மாதிரி யானை, ஒட்டகம், குதிரை இப்படி பண்ணேன். மாதிரி தாஜ்மஹால் பண்ணேன். அப்போ காமராஜரே பண்ணிடலான்னு மனசுக்குள்ள வச்ச உடனே காமராஜர் பண்ணேன். பள்ளிக்கூடத்து பிள்ளையை பண்ணினேன். மாதிரி மோடி ஐயா பண்ணினேன். மாதிரி ஜெயலலிதா அம்மா, மாதிரி அப்துல்லா ஐயா பண்ணேன். மாதிரி கருணாநிதி ஐயா பண்ணேன். மாதிரி இப்படி ஒவ்வொன்றா பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி போன மாதிரி, பீரங்கி வெளிநாட்டு நம்ம நாட்டுக்கும் போர் நடந்த மாதிரி, இப்படி எல்லா பொருளும் என் மனசுக்குள்ளே எது வந்துச்சோ அத்தனையும் பண்ணேன். இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக நிறைய அவார்டுகளும் வாங்கியிருக்கேன். இது வாங்கினோடனே எனக்கு ஆர்வம் வந்த உடனே இப்போ நம்ம பிள்ளையார் ஐயா பண்ணன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த பண்ணேன். கரெக்டாக 4.5 மாதம் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி யோசிச்சு பண்ணி, ஆனால் நல்ல தெளிவாக நல்லா அவரை எந்த அளவுக்கு நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டேன். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட ஏர்வாடியில் காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை நாங்குநேரி போலீஸ் ஏஎஸ்பி பிரசன்னகுமார் தலைமையில் ஏர்வாடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். அப்போது தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு அறிவுரை வழங்கி தலைக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது.